2.25 சென்ட் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த 3 BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. 2 கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங், பெரிய லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், அதில் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸ்லையுமே உட்டில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ் ஹவுஸை அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் ஃபேசிங் சைட். வீட்டையும் நார்த் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். சைட் 20 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2040 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. நாம் வீடியோவில் பார்க்குற 2 வீடுமே ஒரே பிளானில் ஒரே டிசைனில் கட்டியிருக்காங்க. ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 19க்கு 15. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோ பெருசாக இருக்குது. இதில் 2 காரை நிப்பாட்டிக்கலாம். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 20க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. இங்கே சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி டிவி யூனிட் பக்கத்தில் ஒரு ஹிடன் டோர் பிளான் பண்ணி உள்ள ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே யூபிஎஸ் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் பெரிய உட்டன் பூஜா கேபினெட். சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் அண்ட் டைனிங் என்றாரோம். இதோட டோட்டல் சைஸ் 16க்கு 8. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஓவர்ஹெட் கேபினெட்ஸ், டால் கேபினெட்ஸ், அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்றாரோ. சைஸ் 20க்கு 8. ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 11க்கு 7 அடி சைஸில் லாபி.
அடுத்து லாபியில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்டோர், கீழே வார்ட்ரோப்ஸ், இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது போக விண்டோ சீட்டரும், ஈஸ்ட் சைடில் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x4.25. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x4.5. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ. சைஸ் 16x14. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் கணுவாய் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீடோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.